நடிகர் கம் அரசியல்வாதிக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கணும்? ம். ஏன் உதயநிதிக்கு இல்லை? நீ வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, நீ வெறும் அரசியல்வாதி மட்டும் கிடையாது. 2வது நீ அரசியலுக்கும் புதிது கிடையாது. உங்கள் பரம்பரையே இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்திருக்கு. மக்களுக்கு எவ்வளவோ திட்டம் செஞ்சேன்னு சொன்னீங்க. என்ன திட்டம் செஞ்சுருக்கீங்கன்னு இப்போ தெரியுதுல்ல. உன்னைய மக்கள் புறக்கணிக்கிறான். உங்கள் அப்பா போனான்னாக்கா நீங்கள் வந்து ஆள் கொடுத்து பொம்பளை பிள்ளைங்கள்லேருந்து கிளவியிலேருந்து எல்லாத்தையும் கூட்டு போய் நிப்பாட்டி பேச வைக்கிறீங்க. இங்கே இருக்க கூட்டம் பார்த்தீங்களா? இதுதான் விஜய்க்கான வெற்றி. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக விஜயை கணிச்சிட முடியாது. இன்டர்நேஷ்னல் லைக்கான ஒரு செய்தி செஞ்சாருனாலும் சரி, ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினாலும் சரி, இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு மாநாட்டுக்கு வர்றதுக்கே இப்படி. இதே போல் நான் பரந்தூர் போராட்டத்துக்கு வரேன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனால் என்ன நடக்கும்? திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மிகைப்படுத்துவது போல பல கட்சிக்கு தெரிந்தாலும் விஜய் நினைச்சாக்கா 3 நாளில் இந்த ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். நிச்சயமாக பரந்தூருக்கு அவர் வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய படைபலம் என்பது இந்த மக்கள் தான். ஒய் பிரிவெல்லாம் ஒரு பிரிவும் கிடையாது இங்கே விஜய் பொறுத்த வரைக்கும், தெரியுமா? ஈஸியா வந்து மக்கள் வந்து விஜயை போயிட்டு அப்ரோச் பண்றாங்க சார். அந்த கழுத்துல மாலை போடுறதா இருக்கட்டும், மரத்துல இருந்து குதிக்கிறாங்க. அதான் சொல்றேன், உங்களுடைய ஒய் பிரிவு ஜெட் பிரிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளத்திற்குள்ள ஈடுபடாது. நீங்கள் விஜய்க்கு பக்கபலம் பாதுகாப்பு எல்லாமே அவருடைய தொண்டர்களும் ரசிகர்கள் தான். அவர்களை மீறி விஜயை ஒருத்தர் நெருங்க முடியாது. அதான் சொல்றேன்ல, நீங்கள் விஜயை நெருங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அது எவ்வளோ பெரிய மோசமான எதிர்வினை ஆற்றுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டிய நிகழ்வு திமுக நபர்கள் இன்னைக்கு நிப்பாட்டிட்டு கோயம்புத்தூர் போகிறத நிப்பாட்டிட்டு இங்கே வீடியோ கான்ஃபரன்ஸில் உட்காந்து வேலையை பார்க்குறீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய இம்பாக்ட். போனால் எவ்வளோ அசிங்கன்னு உங்களுக்கு தெரியும். விஜயை தூக்கி கொண்டாடுற மக்கள் அங்கே வந்து ரோட் ஷோ கிடத்துன்னு அத்தனை கிலோமீட்டருக்கு. தம்பி, நீங்கள் ஒரு கூட்டம் என்பது திமுக அரேஞ்ச் பண்ணுறான்னா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பான் ஒரு கூட்டத்தை. அவர் அங்கேருந்து கிளம்பி போனான்னா கூட்டமே இருக்காது. ஆனால் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து அவர் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் அவ்வளவு லட்சக்கணக்கில் கூடுறான பொழுது யார் தலைவன்? இப்போ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். திமுக காரனை, இந்த அஜெண்டா செட் பண்ணுறவன, இந்த வாடகை வாயர்கள்லாம் இப்போ பேசு. விஜய் தனித்து விடப்படவில்லை. தொண்டர்களோடு ரசிகர்களோடு மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறாரு.